அமெரிக்கா மீது அணுகுண்டை வீசும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ராணுவ அணிவகுப்பில் காட்சிப்படுத்தியிருக்கிறது சீனா. இதன் மூலம் உலகிற்கு ஷி ஜின்பிங் சொல்ல வரும் செய்தி என்ன? சீன அதிபர் ஷி ஜின்பிங் தலைமையில் ரஷ்ய அதிபர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பில் அதிநவீன ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. குறிப்பாக டாங்ஃபங் 5 ரக ஏவுகணை உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சீனா வசம் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதனை கொண்டு இந்தியா, அமெரிக்கா மற்றும் மேற்கு ஐரோப்பாவின் எந்த பகுதியிலும் சீனாவால் தாக்குதல் தொடுக்க முடியும் என பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த ஏவுகணைகள் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கே சவால் விடும் அளவுக்கு 20,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று ஒரே நேரத்தில் 10 வெவ்வேறு இலக்குகளை அணுகுண்டுகளை வீசி துல்லியமாக தாக்கும் திறன் உடையதென கருதப்படுகிறது. ரஷ்யா, வடகொரியா என சீனாவின் நட்பு நாடுகளிடம் இல்லாத, அதே நேரம் அமெரிக்காவை அச்சுறுத்தக்கூடிய முக்கிய ஆயுதமாக டாங்ஃபெங் ஏவுகணைகள் உள்ளதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் குவாம் கிளர் என வர்ணிக்கப்படும் டாங்ஃபெங் 26 ரக இடைநிலை தூர ஏவுகணையும் ராணுவ அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டது. குவாமில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய ராணுவ தளம் மற்றும் மேற்கு பசிபிக், இந்திய பெருங்கடல், தென்சீன கடற்பகுதியில் எந்த ஒரு கப்பல்களையும் இந்த ஏவுகணையால் தாக்கி அழிக்க முடியும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பின் மூலம் அமெரிக்காவுக்கு நிகரான அதிநவீன ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்து வருவதை சீனா உலகிற்கு பறைசாற்றியிருப்பதாக பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.